கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ மனம் திரும்ப மனமில்லாத பாவியே, விரியன் பாம்பு குட்டிகளே, வணங்கா கழுத்து உள்ளவர்களே, கோழி தன் செட்டையின் கீழ் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் சேர்த்து கொண்டார் என் தேவன். ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் சிந்தியது போல் இன்று உங்களை பார்த்து கண்ணீர் சிந்துகிறார். நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை, அறுவடை மிகுதி, வேலையாட்களை அனுப்பும்படி உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நீங்கள் பெற்றுக்கொண்ட தாளந்தை இரட்டிப்பாக மாட்டுங்கள், இல்லையேல் உங்களிடத்தில் நியாயம் விசாரிப்பார். இனி காலம் இல்லை, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓ வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளையும் உணர. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. இள வயதும் வாலிபமும் மாயையே, அதை நீ நம்பாதே. எத்தனை பேருங்க மாயமான அந்த அந்த இச்சையிலே ரொம்ப விரும்பி, அதாவது மனம் திரும்ப மனசில்லாமல் எத்தனை பேர், அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பேர் இருக்காங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதில்ல. அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்ப மனதில்லாத பாவியே, விரியன் பாம்பு குட்டியே, வணங்கா கழுத்துள்ளவர்களே. அதாவது அவர்கள் இப்போ ஒரு வாசப்படியிலே போனால் நீங்கள் குனிஞ்சு போங்க, வாசப்படி இடிக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பரவாயில்ல, இடித்தாலும் பரவாயில்ல, நிமிர்ந்து போகிறவங்களே நாம் என்ன செய்கிறது? அந்த பரிதாபம். அவர்கள் நரகத்தில் போய் அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்டான் பார்த்தீங்களா? அதே போல் பின்னாடி யோசித்து என்ன பிரயோஜனம்? அந்த பரிதாபம். இப்பொழுதே திருந்துங்கள். நன்றி.